தேவேந்திரகுல வேளாளர்களை விடுதலை செய். மத்திய மாநில அரசுகளே சிறைப்படுத்தாதே. என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. கொஞ்சம் பின்னால் தள்ளி. அதாவது தமிழகத்தில் நதிக்கரை நாகரிகத்தை ஏற்படுத்தி உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேளாண் சமூகமான தேவேந்திரகுல வேளாளர் எனும் மல்லர்கள் நாங்கள் உலகத்தில் பல மூளை முடுக்கெல்லாம் ஆட்சி செய்து சேர சோழ பாண்டியர்களாய் இந்த உலகத்தை ஆட்சி செய்த தேவேந்திரகுல வேளாளர்கள் நாங்கள். அத்தனை சமூகத்துக்கும் உணவளித்து அத்தனை சமூகத்தையும் வாழ வைத்த ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள். அத்தனை சமூகத்துக்கும் உணவளித்த ஒரு தேவேந்திர குல வேளாளர்களை எங்களை எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற வகுப்பில் கொண்டு சென்றார்கள் என்ற கேள்வி மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏனென்றால் உலகத்தின் மிகப்பெரிய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரங்களை கொண்ட ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எப்படி எஸ்சி என்ற ஒரு இழிவான நிலையை அவங்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை இங்கே நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம். எங்களுடைய இலக்கு, நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை. எங்களுடைய இலக்கு ஒரே ஒன்றுதான். நாங்கள் எஸ்சி இல்லை, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, நாங்கள் தலித் இல்லை, நாங்கள் வீர தேவேந்திர குல வேளாளர்கள். எங்களை எஸ்சி எனும் பட்டியலிருந்து நீக்கி வீர வகுப்பில் சேர்க்குமாறு மத்திய மாநில அரசுகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழக எம்பிஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்லிமெண்ட்டிலே இந்த சமூகம் வந்து 450க்கு மேலே கோயில்களில் மிகப்பெரிய முதல் மரியாதை வாங்குகிற சமூகம். மிகப்பெரிய சேர சோழ பாண்டியர் வம்சம் என்று சுனிதா திருக்கல் எம்பி அவர்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது அத்தனை எம்பிகளுக்கும் தெரியும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு வரோம். நாங்கள் வந்து இது எல்லா எம்பியும் நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். சந்தித்து எங்களுடைய கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் மீட்டெடுத்தே தீர்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்க காரணம் என்ன? ஏன் பொதுப்பட்டியல் ஏன் நாங்கள் பொதுப்பட்டியல்னா இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வாரியர்ஸ், நாங்கள் வந்து மல்லர்கள், விவசாயத்தை சார்ந்தவர்கள், ஏறும் போரும் எங்குள்ள தொழில். நாங்கள் வந்து சாதாரண வகுப்பினராக கருதக்கூடாது. ஆங்கிலேயர்களுடைய தவறான ஒரு புரிதலால் எங்களுடைய சமுதாயம் இன்று எஸ்சி எனும் இழிவான சூழ்நிலையை எட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கல்வி, பொருளாதாரம் அத்தனையிலும் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். அரசியலில் மிக மிக மோசமாக பின்தங்கிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மிகப்பெரிய ஒரு சமூகமான வரலாற்று மிக்க பெருமை மிக்க சமூகமான எங்களை வந்து எஸ்சியில் கொண்டு போகிறது தான் காரணம். அதனால் தயவுசெய்து எங்களை இந்த மத்திய அரசு மாநில அரசு இணைஞ்சு கண்டிப்பாக எங்களை வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது எஸ்சி எனும் இந்த இழிவான நிலையிலிருந்து விடுவிச்சு நாங்கள் ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலில் சேர்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக தொடர் போராட்டம் இருக்குது. அடுத்த எங்களுடைய மூவ் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை எடுத்து மிகப்பெரிய அளவில் போராடுவோம். எங்களுக்கு யார் அதை செஞ்சு கொடுக்குறாங்களோ அது எந்த அரசுன்னு நாங்கள் சொல்லலை. எந்த அரசு எங்களுக்காக போராடாலும் சரி, எந்த அரசு வந்தாலும் சரி, அவங்களுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பை தர தயாரிக்கிறோம், எங்களுடைய ஓட்டுகளை தர தயாரிக்கிறோம், வாக்குகளை தர தயாரிக்கிறோம். எங்களுக்கு தேவை, யாரையும் நாங்கள் எதுக்கலை, எங்களுக்கு எதுக்குன்னு சூழ்நிலையும் இல்லை.
நாங்கள் எங்களுடைய வம்சாவளிகள் அரச மரபு வீழ்ந்து போயிடக்கூடாதுன்னு நாங்கள் பாடுபடுகிறோம். ஆனால் எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் தேவை. ஐயா உங்கள் பேரும் என்ன? மல்ல சுவாமிநாதன், தமிழ்நாடு மல்ல சாமிநாதன் ஒருங்கிணைப்புழு தலைவர். வளர்க தேவேந்திர வேளாளர் மக்களினுடைய ஒற்றுமையே நமது உயர்வுக்கு வழி என்பதை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழகத்திலே இருந்து வெகு சிரமப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற நமது தேவேந்திர உறவுகள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பட்டியல் வெளியேற்றத்தில் நாம் விரைவில் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மனதில் வைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெருவாரியாக நமது தேவேந்திர வேளாளர் மகளிர் ஆண்கள் மிக சிறப்பாக வந்து கொண்டு இங்கே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல டெல்லியிலே உள்ள நமது தேவேந்திர வேளாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஏபி மணி அவர்களுடைய முன்னெடுப்பிலே மிகவும் சிறப்பாக நமது மக்களை இந்த உண்ணாவிரத மேடைக்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதே போல மும்பை மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மும்பை மாநில தேவேந்திர வேளாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா பெருமாள் ஐயா அவர்களுடைய தலைமையிலே சுமார் 20 நபர்கள் வந்து இந்த உண்ணாவிரத மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நமது பட்டியல் வெளியேற்றத்தினுடைய முதல் வெற்றி. மதிப்பிற்குரிய மடாதிபதி அவர்களும் கோவையிலிருந்து இந்த உண்ணாவிரத மேளத்திற்கு வருகை புரிந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமது சிறப்பு அழைப்பாளர்கள் எல்லாம் இங்கே போராளிகள் எல்லாம் மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது இந்த உண்ணாவிரத மேடைக்கு திக்கி அமைப்பினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அசோக் மேத்தா ஐயா அவர்களை வருக என வரவேற்று ஐயா அவர்களை வணங்கி இந்த மக்களுக்கு எங்களுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்திய அகில உலகத்தில் உள்ள குருமி சவாலினுடைய ஸ்டேட் பிரசிடென்டினுடைய மூலம் குக்கி அமைப்பினுடைய நமது அசோக் மேத்தா ஐயா அவர்கள் குரல் கொடுத்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனது அருமை லைன் சிவகுமார் அவர்கள், நான் டெல்லியிலே தனி மனிதனாகத்தான் உண்ணாவிரத டிஜிபி ஆபீஸில் போய் நான் அனுமதி வாங்கினேன். அங்க திடீர்னு போலீஸ் இன்னொரு கேட்டார். எனக்கு உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வரல. உடனே லைட் ஷோவில் எனது நண்பரும் நம்ம சகோதரன் லைட் ஷோகுமார் சென்னை அவர்களுடைய எனக்கு என்ன உடனே வந்தது. ஐயா உடனே அவருக்கு அங்கே போய்தான் நான் டிஜிபி ஆஃபீஸிலிருந்து போய்தான் நான் அங்கே பட்டியல் வெளியேறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கினது ஐயாவுக்கு அப்போ தான் தெரியும். நான் ஐயாவை கூப்பிட்டேன். ஐயா உங்கள் நம்பரை ஒருத்தர் போடலாம் டிஜிபி அவர்களும் மிக மதிப்பிற்குரிய நான் இங்கே இருக்கும்போது தலைவர் தில்லி மாநில தலைவர் ஏபி மணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்து விட்டார். ஐயா நான் தமிழ்நாட்டிலே இருக்கிறேன், நீங்கள் சென்று வாங்கி வாருங்கள் அப்படி என்று எனக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கூறினார் மதிப்பிற்குரிய ஏபி மணி அவர்கள். அதே போல மதிப்பிற்குரிய தண்டபாணி அவர்கள் மதிப்பீடு வாங்கி தருவதற்கு எல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. உங்களது ஆணித்தரமான பேச்சும்
நீங்கள் பட்ட வேதனைகளும்